வணக்கம். நான் உங்கள் அன்பரசன். லக்கு புக்கானா மக்கு கூட மகாராஜாவா? என்னது லக்கு புக்கானா மக்கு கூட மகாராஜாவா? அந்த மாதிரி லக்கு புக்காயி சில பேர் ஊர்ல மகாராஜா இருக்கிறாங்க. அந்த மகாராஜாவே இருக்கும். எதுக்கு இதை சொல்றேன்னா, இன்னொரு 15 நாள் இந்த மகாராஜா யாரு, இந்த மகாராஜா வந்து எங்க போறாருன்றது வந்து அப்புறம். அதுக்கப்புறம் தங்கச்சுரங்க பிரச்சனை சில நாளா யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப பரவலா போயிட்டு இருக்குது. நாளைக்கு காலையில எல்லாம் SBIக்கோ கெட்ரா பேக் போனதுலயும் மோடி கவர்மெண்ட் காசு போட்டுற மாதிரி 100 கோடி வந்துருக்கீங்க. இது என்ன தெரியுமா? தினத்தந்தியில ஒரு கன்னித்தீவுன்னு கதை வரும். கன்னித்தீவு எது தினத்தந்தியில அது முடியவே இல்லை. அது மாதிரிதான் பிஜேபி. அப்புறம் என்ன சொல்லுவான், வேதாளம் மீண்டும் மரத்தின் மேலே ஏறி விட்டது. அதேதான் அடுத்த 5 வருஷம் பீரியட் முடியும். யாருது? நம்ம மல்லேஷ் யாருது? அவரு என்ன சொல்லலாம், கவர்மெண்ட் மாறிச்சு, அவர் மாறிச்சுன்னா அவர் வந்து இது வந்து அண்ணனை பத்தி பேசுறேன். முயற்சிக்கு அவர் முயற்சிக்கு வெற்றி. யாருக்கு? கே ராஜேந்திரன் நான் வாழ்த்துறேன். ஏன்னா அவரு மாணவ பருவத்துல இருந்து தங்கவேல் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாரு. நல்ல சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர். அவருக்கு எப்பவுமே 3 முகம். பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், சிந்திக்கவும் தெரியும். இன்னொருத்தர் சொல்லி எழுதவும் மாட்டாரு, இன்னொருத்தர் சொல்லி பேசவும் மாட்டாரு. ஆனா இவர் சொல்லி நிறைய பேர் எழுதிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அந்த வகையில் தான் இப்ப MP என்ன பண்றாருன்னா இழுத்துன்னு போறாரு. இப்ப நம்ம பூத்தேரி இல்லையா, அது மாதிரி கண்டிப்பா வா, இந்த ஊர்ல 1000 பேர் செத்தான் தொழிலாளி, நீ தயவுசெய்து சால்வ். இதான் முன்சாமி கூட அண்ணன் சொன்னாரு. யாரு? MP முன்சாமி இருக்கும்போது சொன்னாரு. MP முன்சாமி பாராளுமன்றத்துல பேசினாரு. இப்ப இருக்கிற மல்லேஷ் சாரு பார்லிமெண்ட்ல பேசினாரு. பேசுறதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. கொடுக்க வேண்டியதெல்லாம் குட்டாச்சு. அதுதான் உண்மை. என்னுடைய கருத்து நீங்க கேட்டலாம். நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு முடிவும் யாரும் எடுக்க முடியாது பிஜேபி விஷயத்துல. நீதிமன்றத்துல வழக்கு இருக்குது. நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது இப்ப எக்ஸாம்பிள் RT அப்ளை பண்ணுங்க. பிஜேபிக்கு RT அப்ளை பண்ணா கேஸ் பெண்டிங்னால என்னால எதுவும் ஆன்சரை கொடுக்க முடியாது. RT ஆக்ட் 2005 செக்ஷன் 5 பிரகாரம் கொடுக்கலாம். இதுக்கு இந்த காமிச்சிருவான் பேசிக் கோர்ட்ட. இப்ப கூட சொல்றேன், எதுவும் டிசைட் பண்ண முடியாது டெல்லியில. ஏன் சொல்லி செகண்ட் பெஞ்ச்ல அப்பீல் போட்டாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்து 6% இன்ட்ரெஸ்டோட எம்ப்ளாயி செட்டில் பண்ண நம்மளால ரொம்ப குஷி ஆயிடும். ஐயோ ஒரு நாள் நல்ல தீர்ப்பு வந்துச்சுன்னு. உடனே வந்து அப்பீல் போறாங்க. சில பேர் சொன்னாங்க அப்பீல் போறது. நான் சொன்ன அப்பீல் போறாங்கன்னு போயாச்சு. போனதுல இவரு இறந்துட்டாரு. யார் இறந்துட்டாரு? சச்சிரஞ்சன் சார் இறந்துட்டாரு. அவருக்கு வந்து எல்லா கதையும் தெரியும். நன்மதி செல்வன் இருக்கும் போதே அப்பீல் ரெடி பண்ண. அப்பீல் ரெடி பண்ணி இப்ப செகண்ட் பெஞ்ச் போயிட்டு இருக்கிற நான் சொல்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதனுடைய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. எப்படி முடிவாயிடும்? கவர்மெண்ட் கோர்ட் டிசைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவர் அதிகாரத்தை எப்படி காட்டணும்னு சொன்னா மல்லேஷ் பாபு, மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு ஒரு எம்பிக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய பவர் எங்க காட்டணும்னா MP கிட்ட காட்டணும். காட்டி கேஸ வித்ரா பண்ண சொல்லணும். வாபஸ் எந்த கேஸ செகண்ட் பெஞ்சுக்கு போய் இதுல பிஜேபில அது வாபஸ் வாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் செட்டில்மெண்ட் ஆகும். அப்பீல் போயிருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. வாபஸ் வாங்கிடு. கேஸ் வாபஸ் ஆனா செட்டில்மெண்ட் ஆகுது இல்லையா? 1500 கோடிக்கு சுட்டி காட்டி பேசுறாரு MP. 1500 கோடி வந்து வே பண்ண தொழிலாளர் பிரச்சனை தானே. தங்கச்சுரங்க 1500 கோடி கட்டணும். அது யார் கட்டுறதுன்னு வே பண்ண. எங்க அண்ணன் விஜய் மல்லையா எத்தனை கோடி தூக்கி ஓட்டாரு. என் மச்சானோ மாமனோ யாரோ ஒருத்தர் மீனவ மோடி எத்தனை கோடி லோன் வாங்கி வெளிநாட்டு ஓட்டாரு. சாதாரணமா ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இந்த ஊரை உருவாக்குன தொழிலாளி அந்த கம்பெனி 1600 கோடி வந்து பெரிய விஷயம். அதை வேவ் பண்ணலாம். அதனால அப்பீல் போகிறத வந்து MP வந்து MD கிட்ட பேசி மினிஸ்டர் சந்திச்சு வித்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் காலையில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஹெட்லைன்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துலயும் ஹெட்லைன்ஸ் பேப்பர் என்னன்னு பார்த்தா, நடுத்தர மக்கள், ஏழை மக்களுக்கு 3 கோடி வீடு கட்டி தராங்களாம். 3 crores வீடு கட்ட போறது இந்தியால. நான் என்ன கேக்குறேன், நீங்க வீட கட்டி தரத இருக்கிற வீட்டை பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனையில கொடுத்துரு. பிஜேபி இருக்குது இல்லையா, இதே கொடுத்துரு. சேர்த்து எல்லாமே ஏழை எல்லாம் BPL கார்டு வச்சுக்கிறாங்க. இடம் தான் பிஜேபி எல்லாம் அவங்க கட்டி தானே. அதனால வந்து இதற்கான நடவடிக்கை தங்கவேல் நகரசபை எடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் 3 பேருக்கு தான் அதிகாரம். நம்ம என்ன போல போராட முடியும், பிரதிபண்ண பண்ண முடியும், போராட முடியும். பட் அதிகாரம் யாருக்குதுன்னா நகரசபையில தீர்மானம் பண்ணிட்டோம். பிரதமர் ஆவாஸ் யோசனையில பிஜேபி வீடு நல்லா சொந்தம் பண்ணணும் தீர்மானம் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டோம். சட்டசபையில MLA பேசுவாங்க, அங்க தீர்மானம் நிறைவேற்று. அதுக்கப்புறம் MP பண்ணிட்டோம். பார்க்கலாம் சக்சஸ் ஆதான் பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தவரையில தங்கச்சுரங்க பிரச்சனை மீண்டும் வேதாளம் மரத்தின் மேல் ஏறிவிட்டது.